Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB NTPC CBT 1 6th ஜூன்ல கேட்ட GK क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ ஓவராலா பாத்தீங்கன்னா 100 क्वेश्चन வந்து கேட்டிருந்தாங்க. மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ். ரீசனிங் வந்து ஈஸியான செக்ஷன். மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 75% क्वेश्चन வந்து ஈஸியா கேட்டிருக்காங்க. மீதி 25% क्वेश्चन பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் கால்குலேட்டிவா கேட்டிருக்காங்க. ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர்ல இருந்து அதிகமான क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த ஷிஃப்ட் போறவங்க லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரை நல்லா தரவா படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. வாட் வாஸ் தி தீம் ஆஃப் தி இந்தியன் நேவி டே 2024? இந்தியன் நேவி டே 2024 ஓட தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் த்ரோ, இனோவேஷன் அண்ட் இன்டைஜெனைசேஷன். ஓகேவா? சோ இதுதான் நேவி டே 2024 ஓட தீம். அப்ப இந்த क्वेश्चनல இருந்து அடுத்த ஷிஃப்ட் போறவங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் என்னென்ன இருக்கோ அந்த டேஸ் எல்லாமே படிச்சுக்கணும். அதோட இது தீம் என்ன இருக்கோ அதையும் படிச்சுக்கணும். முக்கியமான டேஸும் படிச்சுக்கணும், அதோட தீமும் நீங்க படிச்சுக்கணும். இப்போ ஒரு ஷிஃப்ட்ல வந்து உங்களுக்கு தீம் வந்து கேட்டிருக்காங்களா, அடுத்த ஷிஃப்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டே என்னைக்குன்னு கேட்பாங்க. நேவி டே என்னைக்குன்னு கூட கேட்பாங்க. ஸோ நேவி டே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டிசம்பர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹூ ஓன் த 2024 பல்பீர் சிங் சீனியர் பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு? ஓகே, ஸோ பல்பீர் சிங் சீனியர் பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு 2024 யார் வாங்கியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மென்னுக்கு பார்த்தீங்கன்னா ஹர்மன் பிரீத் சிங் வந்து வாங்கியிருக்காங்க. ஒரு ஷிஃப்ட்ல மென்னு வந்து யார் வாங்கியிருக்காங்க, அந்த அவார்டு யார் வாங்கியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா அடுத்த ஷிஃப்ட்ல விமன் கூட கேட்கலாம். ஓகே, ஸோ விமன் பார்த்தீங்கன்னா சவிதா புனியா. ஓகேவா? ஸோ இவங்க தான் ஹாக்கி இந்தியா பல்பீர் சிங் சீனியர் பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி சவிதா புனியா வந்து ஹாக்கி இந்தியா பல்ஜித் சிங் அவார்டு. ஓகேவா? ஸோ கோல் கீப்பருக்காக இவங்களுக்கு அவார்டும் கொடுத்துருக்காங்க சவிதா புனியாவுக்கு. ஓகே, ஸோ மென்ல யார் வாங்கியிருக்கா, விமன்ல யார் வாங்கியிருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க. வித் விச் அமெண்ட்மெண்ட் பிரைவி பர்ஸ் வாஸ் அபாலிஷ்டு? ஸோ எந்த அமெண்ட்மெண்ட் படி பிரைவி பர்ஸ் வந்து அபாலிஷ் பண்ணாங்கன்னா 26th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, அடுத்து பாருங்க. குஷானா எம்பரர் கனிஷ்கா வாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு புத்திசம் பை ஹூம்? ஓகே, ஸோ இந்த ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஷானா எம்பரர் கனிஷ்கா, குஷான பேரரசர் கனிஷ்கர் வந்து எந்த மதத்தை தழுவினார்னு கேட்டிருக்காங்க, எந்த மதத்துக்கு மாறினார்னு கேட்டிருந்தாங்க. இதுதான் கொஸ்டின். ஓகே, அடுத்த ஷிஃப்ட்டுக்கு போறவங்களுக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஷானா எம்பரர் கனிஷ்கா வந்து புத்த மதத்துக்கு மாறினாரு. ஸோ யாரோட இதுபடி? ஓகே, ஸோ யாரால அவர் புத்த மதத்துக்கு மாற்றப்பட்டார்? ஓகே, யாரோட அறிவுரையின்படி அவர் வந்து புத்த மதத்துக்கு மாறினாரு அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? குஷான் எம்பரர் கனிஷ்கா வாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு புத்திசம் பை ஹூம்? ஓகே, ஸோ இந்த ஷிஃப்ட்ல கேட்டது பார்த்தீங்கன்னா குஷானா எம்பரர் கனிஷ்கா எந்த மதத்துக்கு மாறினாரு அப்படின்ட்டு ஆப்ஷன்ல வந்து புத்த மதம், சமண மதம் இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. ஓகே, ஸோ புத்திசத்துக்கு மாறினாரு. ஸோ யாரோட இதுபடி மாறி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வகோஷா. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க. த கான்ஸ்டியூஷன் 105th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2021 ரிலேட்டட் டு த சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டு கிளாஸஸ் அமெண்ட்ஸ் டேஸ் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கிய வகுப்பினருடன் தொடர்புடைய அரசியல் அமைப்பு எதுனா 105வது திருத்த சட்டம் 2021 இந்திய அரசியல் அமைப்பின் டேஸ் பிரிவுகளை திருத்துகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 பிரிவுகளை திருத்துகிறது. ஓகே, அடுத்து பாருங்க. 78th கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து எங்க நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. 78th கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வாஸ் ஹெல்ட் இன் விச் கண்ட்ரி? ஓகே, 78th கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ல நடந்துச்சு. ஓகே, ஸோ இந்த பிரான்ஸோட கேபிட்டல் அண்ட் கரன்சியும் நீங்க வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க. என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்டோட இயர் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1986. ஓகே, ஸோ இஸ் அன் ஆக்ட் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாமில் கேட்டது பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986 கொண்டு வந்தது. அடுத்து பாருங்க. கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஷார்ட்கட் கீஸும் எக்ஸ்பான்ஷனும் கேட்டிருந்தாங்க. அப்ரிவேஷன் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல்ல இப்போ வேர்டு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க. நியூவாக ஒரு வேர்டு ஓப்பன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஷார்ட்கட் கீ என்ன? கீபோர்டில் Ctrl+N ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு நியூ வேர்டு வந்துடும். அதானே? ஸோ அதுதான் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ எம்எஸ் வேர்டாக இருக்கட்டும் இல்லை எம்எஸ் எக்ஸலாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு நியூ வேர்டு வேணும் இல்லைனா நியூ எக்ஸல் ஷீட் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? கீபோர்டில் என்ன ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. Ctrl+N. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க. விச் ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர் லைஸ் ப்ராமினென்ட்லி பிட்வீன் பார்டர் ஆஃப் இந்தியா அண்ட் பூட்டான்? ஓகே, ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் மவுண்டைன்ஸ்.
ரெனியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி ஆஃப் இந்தியா 2023. ஓகே, ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ஜிகாவாட். அடுத்து டெசர்ட் சைக்ளோன் மிலிட்ரி எக்ஸசைஸ். ஸோ இது கேட்டிருக்காங்க. டெசர்ட் சைக்ளோன் மிலிட்ரி எக்ஸசைஸ் இந்தியா வந்து எந்த கண்ட்ரி கூட, ஓகே, ஸோ எந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான மிலிட்ரி எக்ஸசைஸ் இதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்தியா அண்ட் யுஏஇக்குள்ள அந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் தான் டெசர்ட் சைக்ளோன் மிலிட்ரி எக்ஸசைஸ். ஓகே, ஸோ அடுத்து ஆப்ரேஷன் பிரம்மா. ஓகே, ஸோ ஆப்ரேஷன் பிரம்மா வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து என்ன ஆப்ரேஷன் பிரம்மா வந்து எதுக்கு ரிலேட்டட் ஆனதுன்னு கேட்டிருக்காங்க. இஸ் அன் ஆன்கோயிங் டிசாஸ்டர் ரிலீஃப் அண்ட் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் அண்டர்டேக்கன் பை த இந்தியன் கவர்மெண்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு த 2025 மியான்மர் எர்த்குவேக். ஓகேவா, ஸோ 2025 மியான்மர் எர்த்குவேக்கோட அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பிரம்மா. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, ஜியோகிராஃபிக்கல் லைன் பிட்வீன் இந்தியா அண்ட் பூட்டானுக்கு இடையில இருக்கக்கூடிய ஜியோகிராஃபிக்கல் லைன் அந்த இது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹிமாலயன் மவுண்டைன். இந்த கொஸ்டின் இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். According to Nidhi Aayog SDG Index 2023 to 24, which state performed best? Okay, so Nidhi Aayogோட SDG Index படி எந்த ஸ்டேட் வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உத்தரகாண்ட். ஓகே, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஸோ உத்தரகாண்டோட பாயிண்ட்ஸும் பார்த்துக்கோங்க, 79 பாயிண்ட்ஸ். தமிழ்நாட்டோடது பார்த்தீங்கன்னா 78 பாயிண்ட்ஸ். ஓகே, அடுத்து பி பிளாக் எலமெண்ட் வச்சு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருந்தாங்கன்னா நேம் ஆஃப் த பிளாக் இன் விச் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ், நான் மெட்டல் அண்ட் இனட் கேசஸ் ஆர் ஆல் பிரசன்ட். ஓகே, ஸோ எல்லாமே மெட்டலாக இருக்கட்டும், உலோகமாக இருக்கட்டும், அலோகங்களாக இருக்கட்டும், மந்தவாயுக்களாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கக்கூடிய அந்த பிளாக் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிம வரிசை அட்டவணையில் பி பிளாக். ஓகே, ஸோ உலோகங்கள், அலோகங்கள், மந்தவாயுக்கள் எல்லாமே இருக்கிறது எங்க பி பிளாக்ல இருக்கும். அக்கார்டிங் டு ரோட் டிரான்ஸ்போர்ட், ஹவு மெனி நியூ எக்ஸ்பிரஸ் வேஸ் அண்ட் ஹைவேஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு கம்ப்ளீட் இன் இந்தியா பை 2025? ஓகே, ஸோ ரோட் டிரான்ஸ்போர்ட் படி எத்தனை ஹைவேஸ் வந்து, ஓகே, எத்தனை ஹைவேஸ், எத்தனை எக்ஸ்பிரஸ் வேஸ் வந்து 2025 கம்ப்ளீட் பண்ண போறாங்கன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15. ஓகே, What was India's unemployment rate in 2023 to 24? 23 to 24 படி இந்தியாவோட unemployment rate, ஓகே, ஸோ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, 3.2%. அடுத்து பாருங்க, ஹூ பிரிசைடட் ஓவர் த லாகூர் செஷன் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆஃப் 1929? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லா மாநாடையுமே படிக்கணும். ஓகேவா, ஸோ எல்லா காங்கிரஸ் மாநாடுகளும் படிச்சுட்டு போகணும். அது எந்த இடத்துல நடந்துச்சு, யார் வந்து ப்ரிசைட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் படிச்சுக்கணும். ஓகே, 1929 இந்திய தேசிய காங்கிரஸின் லாகூர் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா ஜவஹர்லால் நேரு. அது மாதிரி காங்கிரஸோட ஒவ்வொரு மாநாட்டையும் படிச்சுக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மாநாடு பார்த்தீங்கன்னா எங்கே நடந்திருக்கு, ஃபர்ஸ்ட் செஷன், ஃபர்ஸ்ட் அமர்வு வந்து எங்கே இருந்திருக்குன்னா பாம்பேல. ஓகே, எந்த வருஷம், 1885. அதுக்கு பிரசிடென்ட் யாருன்னா WC பானர்ஜி. ஓகே, இல்லைனா உமேஷ் சந்திர பானர்ஜின்னு கொடுத்துருப்பாங்க. செகண்ட் செஷன் பார்த்தீங்கன்னா கல்கத்தால நடந்திருக்கு. எந்த வருஷம்னா 1886. இது எல்லாமே முக்கியமான செஷன். ஸோ யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி வந்து தலைமை தாங்கியிருக்காங்க. தேர்ட் செஷன் பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் நடந்திருக்கு 1887. ஓகேவா, ஸோ பத்ருதீன் தியாப்ஜி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க இந்த காங்கிரஸ் செஷன் எல்லாமே இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே படிச்சுட்டு இதுக்கு யார் யார் தலைமை தாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துட்டு போகணும். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ஒவ்வொரு ரேட் இருக்கும். ஓகேவா, ஸோ ஒவ்வொரு ரேட் இருக்கும், ஒவ்வொரு ரேங்க் இருக்கும். ஸோ அந்த ரேங்க்கு, அதுக்கப்புறம் அது ரேங்க் அண்ட் இண்டெக்ஸஸ், ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன ரேட்லாம் இருக்கும், ஸோ அது எல்லாமே படிச்சுட்டு போகணும். இது எல்லாமே கரண்ட் அஃபேர். ஓகே, அதே மாதிரி கரண்ட் அஃபேரில் என்னென்ன கேம்லாம் நடந்திருக்கு, அதாவது கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஹாக்கியாக இருக்கட்டும், ரீசெண்டாக என்னென்ன கேம் நடந்திருக்கு, அதே மாதிரி ஒலிம்பிக்கு, பேரா ஒலிம்பிக்கு, ஸோ இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின் எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு போகணும் அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க. ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து செஷன் பார்த்தீங்கன்னா பாம்பேயில் நடந்திருக்கு 1889. யார் தலைமை தாங்கியிருக்காங்கன்னா வில்லியம் வெட்பன். 9th செஷன் பார்த்தீங்கன்னா லாகூரில் நடந்திருக்கு 1893, தாதாபாய் நவ்ரோஜி. 18th செஷன் வந்து அகமதாபாத்தில் சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து தலைமை தாங்கியிருக்காரு. ஓகே, ஸோ அதே மாதிரி 21st செஷன் வந்து பனாரஸில் கோபாலகிருஷ்ண கோகலே வந்து இது பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 23rd செஷன். ஓகே, ஸோ அதே மாதிரி 31st செஷன், 39th செஷன், இந்த மாதிரி ஒவ்வொரு செஷன்லையும் அதே மாதிரி காந்தி வந்து எந்த செஷனில் கலந்துக்கிட்டாரு, ஸோ இந்த மாதிரியும் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி முக்கியமான காங்கிரஸ் செஷன் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் இது பண்ணிக்கணும். 40th செஷன் எங்கே நடந்துச்சு, யார் தலைமை தாங்கினாங்க. 43rd செஷன் கல்கத்தாவில் மோதிலால் நேரு வந்து ப்ரிசைட் பண்ணாங்க. 44th செஷன் பார்த்தீங்கன்னா லாகூரில் நடந்துச்சு, நேரு வந்து இது பண்ணார். 45th செஷன், 52nd செஷன், அதே மாதிரி 1946, ஓகே, சுதந்திரத்துக்கு முன்னாடி நடந்த செஷன். ஓகே, ஸோ அது வந்து எங்கே நடந்துச்சுன்னா மீரூட்டில். ஸோ அதுக்கு தலைமை தாங்கினவங்க யார். இந்த மாதிரி முக்கியமான காங்கிரஸ் செஷன் எல்லாமே அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க படிச்சுட்டு போகணும்.
படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் விச் இயர் சுதேசி மூவ்மெண்ட் ஸ்டார்டட் இன் இந்தியா? சுதேசி இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஸோ 1905 தொடங்கப்பட்டது. அதே மாதிரி இந்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் அ பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் ரேகா குப்தான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர் கொஸ்டின். கரண்ட் அஃபேருக்குள்ளேயே ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரி. ஓகே, ஏன்னா டெல்லியோட சிஎம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேகா குப்தா. இவங்க தான் டெல்லியோட சிஎம். ஸோ டைரக்டா டெல்லியோட சிஎம்னு யாருன்னு கேட்கல. இப்போ அடுத்த ஷிஃப்ட் நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கேட்டிருப்பாங்கன்னா இதுக்கு ரிலேட்டடா கொஸ்டின் கேட்குறாங்கன்னா டெல்லியோட சிஎம் யாருன்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ இவங்க எந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க. ஸோ இது என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா ஐஓசியோட பிரசிடென்ட் யாரு? ஸோ இதுவும் பாருங்க மார்ச் 2025 இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர். அதுக்கு தான் சொல்றேன் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுட்டு போங்க. லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல என்னென்ன கேம்லாம் நடந்திருக்கு, யாரு வின் பண்ணியிருக்கா, எங்க வச்சு நடந்திருக்கு, யாரு ரன்னர், அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல என்னென்ன அப்பாயின்மெண்ட்லாம் இருக்கு, என்னென்ன முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே பார்த்துக்கோங்க. லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல உள்ள அந்த ரேங்கிங் அண்ட் இண்டெக்ஸஸ். ஓகே, ஸோ அது எல்லாமே படிச்சுட்டு போங்க. இப்போ என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஐஓசியோட பிரசிடென்ட் யாரு? யார் வந்து ஐஓசியோட பிரசிடென்ட்டா யாரை வந்து எலெக்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா கிறிஸ்டி கவன்ட்ரி. ஓகேவா? ஸோ எக்ஸாமில் கேட்டது அதுதான். ஓகே, ஸோ ஐஓசியோட பிரசிடென்ட் யாரு இப்போ ரீசெண்டாக எலெக்ட் பண்ணாங்க? ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ கிறிஸ்டி கவன்ட்ரி வாஸ் எலெக்டட் பிரசிடென்ட் ஆஃப் த ஐஓசி ஆன் 20 March 2025 as the successor of தாமஸ் பாட்ச். ஓகே, இப்போ ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து இப்போ ஐஓசியோட பிரசிடென்ட் யாருன்னு கேட்டிருக்காங்களா? இன்னொரு ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா ஐஓசியோட பிரசிடென்ட்டா கிறிஸ்டி கவன்ட்ரியை வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி ஐஓசியோட பிரசிடென்ட்டா இருந்தவங்க யாருன்னு கேட்பாங்க. யாருன்னா தாமஸ் பாட்ச். ஓகே, அடுத்து ஒரு எக்ஸ்பான்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின்ல ஓசிஐயோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓசிஐனா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஓகே, அடுத்து கம்ப்யூட்டர்ல உள்ள ஷார்ட்கட் கீ கேட்டிருக்காங்க. ஷிஃப்ட் பிளஸ் டேபோட யூஸ் என்ன? ஓகே, ஸோ ரிமூவ்ஸ் இண்டென்டேஷன்ஸ் ஃப்ரம் த செலக்டட் லைன் ஆஃப் டெக்ஸ்ட். ஒரு லைன் இருக்கு அப்படின்னா அந்த லைனை செலக்ட் பண்ணீங்கன்னா அதோட இண்டென்டேஷன், அந்த இண்டென்டேஷன் எல்லாத்தையுமே இடைவெளி விட்டு இருக்கும் இல்லையா, கேப் விட்டு இருக்கும். ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இடையில கேப் இருக்கும், அப்படிதானே? ஸோ இப்போ ரிமூவ்ஸ் இண்டென்டேஷன் இருக்கா, ரிமூவுக்கும் இண்டென்டேஷனுக்கும் இடையில என்ன இருக்கு, கேப் இருக்கு. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இல்லைனா இந்த வரி எடுத்துக்கோங்க. சந்திரகுப்தா டூஸ் பிரைமரிலி நோன்னு இருக்கா. அப்போ நம்ம ஷிஃப்ட் டேப் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இண்டென்டேஷன் வந்து இருக்காது. அந்த இண்டென்டேஷனை வந்து ரிமூவ் பண்ணும். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே படிக்கணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்க கரண்ட் அஃபேரா இருக்கட்டும் இல்ல ஜெனரல் அவேர்னஸாக இருக்கட்டும் எதுக்குமே நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கலைன்னா இப்போ லாஸ்ட் மினிட்ல என்னென்ன படிக்கணும் அப்படின்னா கம்ப்யூட்டரோட ஷார்ட்கட் கீஸு எக்ஸ்பென்ஷன் இதை பார்த்துட்டு போனீங்கன்னா கம்ப்யூட்டரில் 3 கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த காங்கிரஸ் செஷன் நடக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி முக்கியமான அந்த போர்கள் எல்லாம் நடந்திருக்கும் இல்லையா ஹிஸ்ட்ரியில், ஸோ அந்த போர் எல்லாம் படிச்சுட்டு போங்க. அதே மாதிரி லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் இதெல்லாம் ரீட் பண்ணிட்டு போனாலே இது வரைக்கும் நீங்கள் ஜிகேக்கு டைமே ஸ்பெண்ட் பண்ணி படிக்கலைன்னா கூட உங்களால் ஒரு 10லேருந்து 12 கொஸ்டின் வரைக்கும் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். லாஸ்ட் மினிட்ல இந்த டாபிக் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கம்ப்யூட்டர், அதே மாதிரி ரேங்க் அண்ட் இண்டெக்ஸஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு, ஸோ லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரு, காங்கிரஸ் மாநாடு, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஷிஃப்ட்டில் என்னென்ன டாபிக் வருதோ அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு போனாலே உங்களால் ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் வந்து நல்லா பண்ண முடியும். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. சந்திரகுப்தா டூஸ் அவரோட ஒய்ஃப் யாருன்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ அவருக்கு 2 ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ ஆப்ஷனில் என்ன இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, எக்ஸாமில் கேட்டது என்னன்னா சந்திரகுப்தா டூவோட ஒய்ஃப் யாருன்னு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ அவருங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் துருவதேவி தான் சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு இன்னொரு ஒய்ஃபும் இருக்காங்க. அவங்க பேர் பார்த்தீங்கன்னா குபேரநகா. ஓகேவா, ஸோ குபேரநகா அவருக்கு 2 ஒய்ஃப் இருக்காங்க. ஒன்று வந்து துருவதேவி, இன்னொன்று வந்து குபேரநகா. ஆப்ஷனில் எது இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பாருங்களேன். நேற்று வந்து நான் அனாலிசிஸ் வீடியோ போடும்போது சொல்லியிருந்தேன் கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரலோட ஆர்டிக்கிள் வந்து கேட்டிருந்தாங்க. June 5 உள்ள கொஸ்டினில் கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரலோட ஆர்டிக்கிள் வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் June 6 உள்ள கொஸ்டினில் நான் அந்த அனாலிசிஸ் போடும்போதே சொன்னேன் இந்த இதில் வந்து கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரலோட ஆர்டிக்கிள் கேட்குறாங்கன்னா நாளைக்கு எக்ஸாமில் வந்து யாரு இப்போதைய கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னு கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரலோட நேம் கேட்டிருக்காங்க சஞ்சய் மூர்த்தி. நீங்கள் 5th ஜூனோட அனாலிசிஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்க. அதில் நான் இது சொல்லியிருப்பேன். கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரலோட ஆர்டிக்கிள் வந்து கேட்டிருந்தாங்க 5th ஜூனில். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிக்கிள் எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஃபைனலாக சொல்லியிருந்தேன். இப்போ கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் யாருங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கொஸ்டின் 6th ஜூனில் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு லாஸ்ட் ஷிஃப்ட் 23ஆம் தேதி தான் எக்ஸாமு, 20ஆம் தேதி தான் எக்ஸாமு, இனி 15ஆம் தேதிக்கு மேலே தான் எக்ஸாம் அப்படி இருக்குன்னா ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அனாலிசிஸை தரவாக பார்த்துட்டு
எந்தெந்த டாபிக்லாம் கவர் ஆகுதோ அதை படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் வந்து எக்ஸாமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கொஸ்டின்ல பாருங்க, which amendment act of the constitution of India made Panchayat Raj a constitutional body? இந்திய அரசியலமைப்பின் எந்த திருத்த சட்டம் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை அரசியல் அமைப்பாக மாற்றியது? ஸோ எந்த சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1992 ஆண்டில் கொண்டு வரப்பட்ட 73வது திருத்த சட்டம். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, விச் கண்ட்ரி மோடி விசிட் ஆஃப்டர் 43 இயர்ஸ்? ஸோ எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவைத். ஓகே, அடுத்து பாருங்க, கம்ப்யூட்டரில் உள்ள ஷார்ட்கட் கீ வந்து கேட்டிருக்காங்க. ஆல்ட் பிளஸ் எஸ்கேப்போட இது என்ன? ஓகே, ஸோ யூஸ்டு டு சைக்கிள் த்ரோ ஓப்பன் விண்டோஸ் இந்த ஆர்டர் தேவர் ஓப்பன்ட். ஓகே, ஸோ என்ன ஆர்டரில் ஓப்பன் ஆயிருக்கோ அதே இதில் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆல்ட் எஸ்கேப் வந்து இது பண்ணணும். ஓகே, அடுத்து பாருங்க, இந்த கொஸ்டின் வந்து ஜூன் 5லயும் கேட்டிருந்தாங்க. அப்படிதான் ஜூன் 5ஓட அனாலிசிஸ்லாம் நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துருங்க. ஜூன் 5லயும் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இஸ்ரோவோட சேர்மன் யாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதே கொஸ்டின் ஜூன் 6லயும் கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாராயண். ஓகே, ஸோ இவர் தான் இஸ்ரோவோட சேர்மன். அடுத்து பாருங்க, உங்களுக்கு பவர் பாயிண்ட்ல இருந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. பவர் பாயிண்ட்ல பாருங்க, ஒவ்வொரு ஸ்லைடா வச்சு நாம இது பண்ணுவோம். அதுல ஒரு ஸ்லைடு வந்துருச்சுன்னா புதுசா இன்னொரு ஸ்லைடு நமக்கு வேணும், நியூ ஸ்லைடு வேணும்னா அதுக்கான ஷார்ட்கட் கீ என்னன்னு கேட்டிருக்காங்க. கண்ட்ரோல் எம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நியூ ஸ்லைடு வந்து ஓப்பன் ஆகும், நியூ ஸ்லைடு வந்து ஆட் ஆகும். அதில் ஒரு ஸ்லைடு இருக்குது அப்படின்னா இன்னொரு ஸ்லைடு வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் எம் கொடுத்தோம் அப்படின்னா நியூ ஸ்லைடு வரும். ஓகே, த லீடர்ஷிப் லீகசி ஆஃப் மோடி. ஓகே, ஸோ இது வந்து ஒரு புக்கோட நேமு. ஸோ இந்த புக்கை எழுதினவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க புக்ஸ் அண்ட் ஆத்தர் வந்து படிக்கணும், இம்பார்ட்டன்ட் புக்ஸ். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் புக்கு அதை எழுதினவங்க யாருங்கிறத படிச்சுட்டு போகணும். த லீடர்ஷிப் லீகசி ஆஃப் மோடிங்கிற புக்கோட ஆத்தர் யாருன்னா டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியன். ஓகே, அடுத்து பாருங்க, செகண்ட் பிரின்சிபல் செக்ரட்டரி ஆஃப் பிஎம் மோடி. ஓகே, ஸோ செகண்ட் பிரின்சிபல் செக்ரட்டரி ஆஃப் பிஎம் மோடி யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா சக்திகாந்த் தாஸ். அடுத்து எஸ்ஐ யூனிட் ஆஃப் எனர்ஜி கேட்டிருக்காங்க. எனர்ஜியோட எஸ்ஐ யூனிட் வந்து கேட்டிருக்காங்க. ஜூல் தான் எனர்ஜியோட எஸ்ஐ யூனிட். ஓகே, ஆற்றலின் எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா ஜூல். அடுத்து பில் ரிபல்லியன். ஓகே, ஸோ எப்போ இருந்து எப்போ வரை நடந்துச்சுன்னா 1817 இருந்து 1818 வரைக்கும். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, ஸோ விச் டஸ் நாட், ஸோ ஹூல விச் டஸ் நாட் ஃப்ளோ த்ரோ தார் டெசர்ட். ஓகே, ஸோ தார் பாலைவனம் வழியா எந்த இது வந்து பாயலை. ஓகே, ஸோ எந்த நதி வந்து பாயலைன்னு கேட்டிருக்காங்க. சிந்து நதி, இண்டஸ் ரிவர். ஓகே, விச் டஸ் நாட் ஃப்ளோ த்ரோ தார் டெசர்ட். ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் ரிவர், அதாவது சிந்து நதி. ஓகே, ஸோ இதுதான் 6th ஜூனில் கேட்ட ஜிகே கொஷின்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸை அப்படி நீங்கள் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போகணும்னு நான் சொல்ல வரல. இந்த கொஷினையும் படிச்சுட்டு இதில் எந்தெந்த டாபிக்லாம் கவர் ஆகுதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அடுத்த ஷிஃப்ட்டுக்கு பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணணும்னா இப்போ எஸ்ஐ யூனிட் கேட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு இதுக்குமே நீங்கள் என்ன பண்ணணும், எஸ்ஐ யூனிட் எல்லாமே படிக்கணும். அப்போ கரண்ட் அஃபேர் படிக்கிறீங்கன்னா அந்த டாபிக் எதுலேருந்து வருதோ அந்த டாப்பிக்கு ப்ளஸ் அதுக்கு ரிலேட்டடாக வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே. ஓகே, ஸோ அது படிக்கணும். இப்போ இஸ்ரோ சேர்மன் கேட்டிருக்காங்களா, அப்போ அதே மாதிரி நேஷ்னல் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும் இல்லை இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், அதோட ஹெட் குவார்ட்டர்ஸு ப்ளஸ் அதோட சேர்மன், இல்லைனா உங்களுக்கு அடுத்த இதில் கேட்கலாம் இஸ்ரோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னன்னு கூட கேட்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ அது எல்லாமே படிக்கணும். அப்போ கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட் கீஸு எக்ஸ்பேன்ஷன் படிச்சிட்டிங்கன்னா அதில் ஒரு 4 கொஸ்டின் வருது. முக்கியமான புக்ஸ் ஆத்தர்ஸ் படிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வருது. ஸோ இந்த மாதிரி அனாலிசிஸில் என்னென்ன வருதோ அது எல்லாமே. அதே மாதிரி பாலிட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னென்ன ஆர்டிக்கிள்லாம் இருக்கோ அந்த ஆர்டிக்கிள் ப்ளஸ் அமெண்ட்மெண்ட் என்னென்ன திருத்த சட்டங்கள் இருக்கோ அதையும் சேர்த்து நீங்கள் படிச்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி செலக்டடாக நீங்கள் படிச்சுட்டு போனாலே ஓரளவுக்கு ஜிகே செக்ஷன் வந்து நல்லா பண்ணிடலாம். அதனால் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அனாலிசிஸ் வீடியோவை கரெக்டாக பாருங்கள். ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 6 months இது வரைக்கும் நடந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. ஸோ அதில் லாஸ்ட் 6 monthsோட கரண்ட் அஃபேர் தான் அதிகமாக கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதனால லாஸ்ட் 6 months இல்லை எனக்கு ரொம்ப பக்கத்தில் எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னீங்கன்னா லாஸ்ட் 4 monthsோட கரண்ட் அஃபேர் அது நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அதுக்கும் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா லாஸ்ட் 3 monthsோட கரண்ட் அஃபேர் அது நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப டைம் இருக்கு, 23rd தான் எக்ஸாம், 20 தான் எக்ஸாம்னா 6 monthsல இருக்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர் படிங்க. இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் பக்கத்தில் வந்துருச்சுங்கிற ஸ்டூடெண்ட் ஒரு 3 மாதம் கரண்ட் அஃபேர் 4 மாதம் கரண்ட் அஃபேரை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த கரண்ட் அஃபேர் எல்லாமே படிக்கிறதுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் சிஏ பிடிஎஃப் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம பிடிஎஃப் கோர்ஸை நீங்கள் ஸ்டார்டிங்லே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த நம்ம கொடுத்துருக்க கரண்ட் அஃபேர்லேருந்தே நிறைய கொஷின் வந்து இங்கே ரிப்பீட் ஆயிருக்கு. அதே மாதிரி நம்ம ஜென்ரல் அவேர்னஸில் டிஸ்கஸ் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே இங்கே வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணியிருக்கணும். அப்படி ஃபாலோ பண்ணலை நான் இனிதான் உட்காந்து லாஸ்ட் 3 monthsோடது படிக்க போகிறேன் 4 monthsோடது படிக்க போகிறேங்கிற ஸ்டூடெண்ட்டு நம்ம சிஏ பிடிஎஃப் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஸோ கிராஜுவேட் லெவல் எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, இதில் உங்களுக்கு அண்டர் கிராஜுவேட்டுக்கான கரண்ட் அஃபேரும் கவர் ஆகும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமுக்கும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர் வந்து கவர் ஆகும். ஸோ இதோட வேலிடிட்டி வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதில் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி எனக்கு ஜூன் 23 தான் எக்ஸாம், 20 தான் எக்ஸாமு, நான் இன்னும் டெஸ்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்லையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸ் மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேருமே உங்களுக்கு இதில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். இதோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. ஸோ நான் இந்த கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்லையும் டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏ பிடிஎஃப்னு மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட்டுன்னு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் பண்ணதும் டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் இதோட ஃபீஸ் வந்து 599 ஆப்பில் போய் பே பண்ணிங்கன்னா 599. ஸோ இன்றைக்கி கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸு, அதே மாதிரி என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், குரூப் டியோட டெஸ்ட் பேட்சுக்கு டீம் வந்து ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணி இருக்காங்க. ஸோ இதில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு நீங்கள் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு நாளைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகிரும். ஸோ ஆஃபர் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருச்சு. நீங்கள் என்டிபிசியோட டெஸ்ட்டு இல்லை கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் இல்லை குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் ப்ரைஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு கரண்ட் அஃபேரில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு ஐ வாண்ட் சிஏ பிடிஎஃப்னு மெசேஜ் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட்டுன்னு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் பண்ணதும் டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்னா டெஸ்ட் பேட்சுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க, கரண்ட் அஃபேர்னா கரண்ட் அஃபேருக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. குரூப் டி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நம்ம செப்டம்பர் ஆர் அக்டோபரில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் இப்போ தான் குரூப் டிக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எங்கேருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட்டு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய குரூப் டியோட நியூ பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பேட்சோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,999. ஓகே, ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே இதில் வந்து கவர் பண்ணிடுவோம். இது வந்து எதில் நடக்கும் அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான் நம்ம கொண்டு போவோம். ஒரே கோர்ஸ்லேயே 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுத்துருப்போம். ஸோ இந்த பேட்சில் எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸு, கிளாஸஸு, மெட்டீரியல்ஸு எல்லாமே கொடுத்துட்டு ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். ஒருவேளை எனக்கு இந்த குரூப் டி தான் லாஸ்ட் சான்ஸ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு 1 year வேலிடிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 1 year வேலிடிட்டிக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1499. ஓகே, ஸோ இப்போ குரூப் டிக்கான கிளாஸில் நான் படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி கிளாஸ்ன்னு மெசேஜ் அனுப்புங்க. இல்லை டேரெக்டாக ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. லைஃப் டைம் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு 1,999 பே பண்ணுங்கள். அதே 1 year வேலிடிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 1499 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீம் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸோட அக்சஸ் கொடுத்துருவாங்க. வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் மறக்காமல் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எக்ஸாம் ஹாலுக்கு சீக்கிரமாக போங்க. கேர்ள்ஸ் வந்து கையில் மருதாணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஏதாவது ஒரு சோப்பு வச்சு தேய்ச்சாவது ரிமூவ் பண்ணிடுங்க. ஹால் டிக்கெட் கரெக்டாக பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போங்க. ஃபோட்டோ கரெக்டாக கொண்டு போங்க. ஹால் டிக்கெட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. இன்னொரு ஐடி ப்ரூஃபும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹாலுக்கு லேட்டாக போகாதீங்க, சீக்கிரமாக போங்க. ஓகேவா? எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஒவ்வொரு நாள் வரக்கூடிய அனாலிசிஸை கரெக்டாக பார்த்துட்டு போங்க. கரெக்டாக பிளான் பண்ணி அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வித் 100% அக்யூரஸியில் அட்டன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை எக்ஸாம் ஹால் போகும்போது ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் கரண்ட் அஃபேருக்கான ஆஃபர் வந்து நாளைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.